ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இது ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். அதுக்காக ட்ரெஸ்ஸஸ் இல்லாட்டி க்ரோசரி ஷாப்பிங் இல்லை. இது எல்லாருக்கும் பிடிச்ச ப்ளசண்ட்டான ரிலாக்ஸிங்கான வீடியோ தான் இது. இப்போ கடைக்கு உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன ஷாப்பிங்னு. இங்கே ஒரு ஃபிஷ் அக்வாரியம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். இதெல்லாம் ஃபிஷ் டேங்கில் வைக்கிற ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டுகள். இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு வாங்க, எவ்வளோ சூப்பரான ஃபிஷ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி நிறைய அந்த பக்கம் இருக்குது. அதுக்கு முதல் இந்த சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு பேர்ட்ஸோட ப்ரைஸையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு. ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுன்னா பார்க்கலாம். நான் என்ன ஃபிஷ் வாங்கினேன்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் ஃபிஷ்ஷில் ஒரு பேர் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த ஆரஞ்சு ஃபிஷ்ஷில் ஒரு பேர். அதுக்கப்புறமா இதில் இருக்கிறது ஒரு பேர். அப்புறமா இந்த மேலே இருக்கிற ஃபிஷ்ஷில் 8 பேர் வாங்கியிருக்கிறேன். இன்னும் பின்னாடி போவோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகழகான ஃபிஷ் எல்லாம் இருக்குது. இதை வீடியோவில் பார்க்குறத விட டைரெக்டாக பார்க்கும்போது அவ்வளவு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கதை பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. காமிச்சதுலேருந்து இப்போ காமிக்கிற வரைக்கும் இந்த ஃபிஷ் எல்லாம் ஹீட்டான தண்ணியில் தான் இருக்கு. இந்த ஃபிஷ் எல்லாம் கூலான தண்ணியில் தான் இருக்கும். ஹீட்டான டேங்கில் இருக்கிற ஃபிஷ்ஷையும் இந்த ஃபிஷ்ஷையும் ஒரே அக்வாரியத்தில் விடக்கூடாதுன்னு கடையில் இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி விட்டோன்னு சொன்னால் ஒவ்வொரு மீனுமே செத்து போயிடும். இது எல்லாமே ஃபிஷ் டேங்கில் வைக்கிற நேச்சுரல் பிளான்ட்ஸ். இந்த டேங்கோட ப்ரைஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. இப்போ இந்த சைடில் சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த அனிமலோட ப்ரைஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த சைடு எல்லாமே ராபிட்ஸ் இருக்குது. அதுவும் முயல்னு சொன்னால் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இதை இந்த பேர்ட்ஸை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேர்ட் வெளியிலேயே இருக்கும். கிட்ட போய் வீடியோ எடுத்தால் கூட அது பாட்டிலேயே இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த வால் ஆரஞ்சு கலரில் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு டேங்க்கும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வைக்கிற ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எல்லாமே வாங்கிட்டேன். இது 60 லிட்டர் டேங்க். இந்த டேங்க் அழகாக செட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே டெக்கரேஷனுக்கு அந்த கல்லை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எல்லாம் இதுக்கு வச்சுட்டேன். சின்ன குட்டி வீடு மாதிரி அதுக்குள்ளே வச்சுருக்கிறேன் டெக்கரேஷனுக்காக. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் டேங்குக்குள்ளே வைக்கிறதுக்கு முதல் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் இது எல்லாத்தையுமே டேங்குக்குள்ளே வைக்கணும். நைட் டைமில் இந்த மாதிரி லேட் லைட்டை ஆன் பண்ணி விட்டுடலாம். ஆன் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கின எல்லா ஃபிஷ்ஷையுமே இந்த டேங்க்கில் விட்டுட்டேன். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த டேங்கை க்ளீன் பண்ணணும். இல்லாட்டி அதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா இந்த மீனெல்லாம் சாக பார்க்க இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் விலாகில் நான் சொல்லியிருந்தேன் ஃபிஷ் டேங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். என்ன சொன்னால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்தது. அதை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமா இது வாங்கி வீட்டில் வச்சோன்னே இதை பார்த்துட்டே இருக்கும்போது அவ்வளவு ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி குடிக்கிற டைமில் இதை பார்த்துட்டே காஃபி குடித்தா அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறதுனே தெரியலை. அதை விட மூட் அவுட்டாக இருக்கிற நேரத்தில் இதையெல்லாம் பார்த்துட்ருக்கும்போதே கண்டிப்பாக எங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். ஆனால் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் இந்த மீனெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும். அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக நான் க்ளீன் பண்ணுவேன் இந்த ஃபிஷ் டேங்கை. அந்தந்த டைமில் இதை அழகாக க்ளீன் பண்ணோம்னா ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் பைப் தண்ணி தான் விட்டுருக்கிறேன். ஆனால் பைப் தண்ணி விட்டால் இதெல்லாம் சாக பார்க்க மீனெல்லாம். அதனால் இந்த கண்டிஷ்னரை இதுக்குள்ளே விட சொன்னாங்க. இது இந்த அளவு 10 மில்லி கிட்ட விட சொன்னாங்க. இந்த ஃபிஷ் எல்லாம் சாகாமல் நல்லா இருக்கணும்னா இந்த கண்டிஷ்னரை தான் விடணும். இது ஃபிஷ் ஃபுட். இதில் இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இதை போடலாம். இந்த 2 டியூப்புமே தண்ணிக்குள்ளே விடுறதுக்கு அந்த கண்டிஷ்னர் விடும்போதே இதையும் சேர்த்து விட்டுறணும். இது ஃபில்டர். அதுக்கப்புறமா இது ஹீட்டர், தண்ணியில் வைக்கிற ஹீட்டர். இந்த ஹீட்டரை 24 டெம்பரேச்சரில் வச்சு இந்த தண்ணியில் வைக்கணும். இல்லைன்னா மீன் செத்துடும். இந்த மீனெல்லாம் ஹீட்டான டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய மீன்.
இப்போ வந்து மீனுக்கு நான் சாப்பாடு போட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சாப்பாடை போடும்போது டேங்கில் வந்து நிறைய போடக்கூடாது எப்போவுமே மீனுக்கு. இந்த அளவு தான் போடணும், அதிகமாக போடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க ஃபிஷ் டேங்க் வந்து வைக்கிறது வந்து வாஸ்துக்கு நல்லதுன்னு நம்புகிறவங்களுக்கு. அதோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிலாக்ஸிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சூப்பரான சமையலார் விழாக்கில் மீட் பண்ணலாம். ஓகே, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.